ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஹேமா, ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரூட் ரீடர். இன்றைக்கி நம்ம சித்தர்களுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரீடிங் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கிறதுனால தான் பார்க்குறீங்க. யாருக்கெல்லாம் சித்தர்களுடைய ஆசிர்வாதம் இருக்கோ கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் கண்ணில் படும். ஸோ நீங்கள் ஏதாச்சும் மனதில் நிறுத்திருக்கீங்க, அவர்கிட்ட கோரிக்கை வச்சுருக்கீங்க, உங்களுக்கு நெக்ஸ்ட்டு என்ன நடக்க போகுது, உங்கள் லைஃப்பில் என்ன ஒரு கைடன்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் சித்தர்கள் அப்படின்னா நீங்கள் எல்லாருமே இங்கே இப்போ கேளக்கிய சித்தர், கணக்கம்பட்டி அப்பா, சாய், ஓகேவா, சாய்பாபாவும் நீங்கள் சித்தர்களாக எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச, மனதுக்கு பிடிச்ச அந்த குருமார்களை நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் இந்த பைல் ரீடிங் பாருங்கள். இதில் 2 பைல் வைக்க போகிறேன். பைல் நம்பர் 1 இது க்ரீன் அவென்ச்சரின்னு சொல்லுவாங்க. இது பைல் நம்பர் 1க்கு வைக்கிறேன். பைல் நம்பர் 2 ரெட் கலர் ஹீலிங் பிரமிடு. ஓகேவா, ஸோ இந்த பிரமிட் அண்ட் இது கிறிஸ்டல் ஸ்டோன், ரெண்டுத்தில் எது உங்களுக்கு ரெசனேட் ஆகுதோ 2 நிமிஷம் கண்களை மூடி ரிலாக்ஸாக ப்ரீத் பண்ணிவிட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, பைல் ரீடிங் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு வாங்க. கமெண்ட்டில் சத்குருமார்களுக்கு நன்றி சொல்லுங்கள். சத்குருவே சரணம்னு சொன்னாலும் சரி, இல்லை உங்களுக்கு பிடிச்ச அந்த சித்தர்களுடைய பேர் சொல்லி நீங்கள் அதை சொன்னாலும் ஓகே தான். கணக்கம்பட்டி அப்பா நன்றி. உங்களுக்கு எப்படி அவரை கூப்பிடணும்னு தோணுதோ, எப்படி கூப்பிட்டா உங்களுக்கு அவரோட இன்ட்ராக்ட் ஆகுமோ அந்த மாதிரி அந்த ஃபீல் கொடுத்து நீங்கள் கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஓகே, நல்லதே நடக்கும். சரி வாங்க, இப்போ நம்ம பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு, க்ரீன் அவென்ச்சுரின் சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். டிவைன் பாத் சேனல் உங்களுக்கான டிவைன் எனர்ஜியை கொடுக்கக்கூடிய அற்புதமான சேனல். ஓகேவா, சித்த பெருமக்களுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். என்ன சொல்ல வராங்க ஃப்ரெண்ட்ஸ்? இது ஒரு கலெக்டிவ் ரீடிங், எனர்ஜி ரீடிங். இது பர்டிகுலர் ஒரு பர்சனுக்கு மட்டும் கிடையாது, நிறைய பேர் பார்ப்பீங்க. ஸோ நான் சொல்கிற விஷயங்கள் ஒரு சிலர் அந்த சிச்சுவேஷன் எல்லாமே உங்களுக்கு பொருந்திருந்தால் நான் சொல்லக்கூடிய அனைத்து அந்த கைடன்ஸ் பிளெஸ்ஸிங்ஸை நீங்கள் எடுத்துக்கலாம். இன்கேஸ் ஒரு சிலது மட்டும் உங்களுக்கு பொருந்திருக்குன்னா அப்போ அது மட்டும்தான் உங்களுக்கானது. ஓகேவா, மற்ற விஷயங்கள் வேற ஒருத்தருக்காக இன்ஃபர்மேஷன் வந்திருக்குன்னு அர்த்தம். அதனால் ஃபோர்ஸ் பண்ணி எல்லாமே எனக்கு தான் சொல்லிட்டாங்க அப்படின்லாம் பயப்படக்கூடாது. சரி, பைல் 1 சூஸ் பண்ண மக்களே, நீங்கள் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப நாளாக இருந்து அந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம், இனி எனக்கு இந்த லைஃப் வேண்டாம் அப்படி சொல்லிவிட்டு மூவ் ஆன் பண்ணிட்டீங்க. ஆமாவா? ஆமான்னு கமெண்ட்டில் பதிவிடுங்க. இப்போ கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வேலைக்காகவோ இல்லைனா ஒரு நபருக்காகவும் நீங்கள் சில முயற்சிகள்லாம் எடுக்கிறீங்க, அதை ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கீங்க. எனக்கு இந்த மாதிரி ஒரு நபர், எனக்கு ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவான ஒரு நபர் எனக்கு லைஃப்பில் வரணும் அப்படின்னு சொல்லி சில பேர் நினச்சிருக்கலாம். ஓகேவா, உங்களுக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பர்சன் உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறதுன்னா, எல்லா விதத்திலும் அவர் உங்களுக்கு ஒரு ஹார்ட் ஃபீலிங் கொடுப்பாங்க. அவரும் ரொம்ப எப்படின்னா, அவரை சுற்றி எல்லாருமே சப்போர்ட்டிவாக பேசுவாங்க. சப்போர்ட்டிவாக அவரோட பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா எப்போவும் அவரை என்கரேஜ் பண்ணுற மாதிரி அவர் பார்த்துக்குவார். ஏன்னா அவர் பர்ஃபார்மன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இது உங்கள் நபருடைய அந்த சைன். ஓகேவா, நீங்கள் எதிர்பார்க்குற அந்த நபருடைய சைன். அவங்க மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக இருப்பாங்க. நீங்கள் பார்க்குறவங்க கடகம், விருச்சிகம், மீனம் இந்த ராசி அல்லது லக்னம். ஒரு சிலர் கன்னி, மகரம், ரிஷபம் இந்த ராசி அல்லது லக்னத்தில் அதிகமாக இருக்கீங்க. உங்களில் ஒரு சிலருக்கு உங்களோட ராசியும் அவரோட ராசி அல்லது லக்னம் ரெண்டுமே பொருந்திருக்கும். நீங்கள் மேஷம், சிம்மம் இந்த லக்னம், இல்லைனா அவர் அந்த லக்னம், இந்த லக்னம் இல்லை ராசி ரெண்டுத்துலேயே மிங்கிள் ஆகி கூட வருது. இது ஒரு சிலருக்கு. சரியா, இன்னும் ஒரு சில மக்கள் உங்களுக்கு உங்கள் ஃபேமிலியில் இருக்கிற ஒரு பர்சன், அது ஒரு கணவராக இருக்கலாம், இல்லைனா அப்பாவாக இருக்கலாம், இல்லைனா கூட பிறந்தவங்க, இல்லை ஃப்ரெண்ட்ஸ், யாரோ ஒரு மெயில் எனர்ஜினால் ஒரு ஃபீமேல் எனர்ஜி நீங்கள்
அழுத்தப்பட்டிருக்கீங்க. அதாவது உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரீடம் இல்லை. நீங்கள் நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு அவங்களோட பர்மிஷன் இல்லை. அவங்கள தாண்டி நீங்கள் எதையுமே வந்து சுதந்திரமாக செய்ய முடியாது. ஒரு லைஃப் ரிலேஷன்ஷிப்பு விஷயமா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, என்ன ஒரு முடிவு எடுக்கிறீங்க, சும்மா அது பக்கத்தில் ஒரு கடைக்கு போய்ட்டு வரேன், உங்களோட விருப்பம் அங்கே வந்து செல்லுபடி ஆகிறதில்ல. உங்களை வந்து அந்த மாதிரி ஒரு நெருக்கமான ஏதோ ஒரு உறவு வந்து உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை லாக் பண்ணுறாங்க. உங்களை இந்த மாதிரி ஒரு விஷயத்துலேருந்து ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஒரு பர்சன் வருவாங்க. நீங்கள் உங்களை அதிலேருந்து விடுவிச்சுக்கணும். நான் என்ன பண்ணுறது, என்னை வந்து எங்கள் அம்மா கோச்சிக்குவாங்க, எங்கள் அப்பா கோச்சிக்குவாங்க, எங்கள் கசின் கோச்சிக்குவாங்க, எங்கள் பாட்டி கோச்சிக்குவாங்க, அப்படி சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா அவர் கூட காப்பாற்ற முடியாது. உங்களேருந்து ஃபஸ்ட்டு நான் இதிலேருந்து மூவ் ஆன் ஆகிடணும், அவங்க எனக்கு இந்த மாதிரி ஒரு பர்சன் லைஃப்பில் வரணும்னு நினச்சிட்டு இருப்பீங்க. அது மாதிரி அவங்க வரும் பொழுது நீங்கள் உங்களை இந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் கொடுத்து என்னை இந்த இடத்துல இருந்து ஒருத்தர் வந்து மீட்கிறாங்க அப்படின்னா நீங்கள் ரெடியாக இருக்கணும் இல்லையா? ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாத்துக்கும் சும்மாவே பயப்படுறீங்க. அதாவது உங்களுக்கான கேட்வே ஓப்பன் ஆயிடுச்சு. டிவைனாக தான் சொல்கிறாங்க சித்தர்கள். உங்களுக்கான விஷயம் நீங்கள் கேட்டிங்கல்ல, இந்த அடிமைத்தனத்திலேருந்து, அடிமை வாழ்க்கையிலேருந்து உங்களை வந்து விடுவிக்கணும்னு சொல்லி அவங்க வந்து ஒரு பிளஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாங்க. அது வந்து ஒரு நபர் மூலமாக உங்களுக்கு அனுப்புகிறாங்க. ஆனால் அதை நீங்கள் ஏற்றுக்கிற அளவுக்கு உங்ககிட்ட மனப்பக்குவம் இருக்கான்னு கேட்டால் அங்கே கொஸ்டின் மார்க் தான். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு லேக்கில் யாரோ மாட்டியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களை வந்து ஹீல் பண்ணிக்கணும். இப்போ வந்து 3ஆம் பிறை வருது இல்லையா? இந்த பதிவோட பிகினிங்லேயே கொடுத்துருப்பேன் நான், பாருங்கள். ஏதாவது ஒரு ஹீலிங் ப்ராசஸ் எடுத்துக்கோங்க. உங்கள் மனசை சரி பண்ணுங்கள். முதல்ல தைரியம் வரணும். நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள வந்து நம்மளை லாக் பண்ணுறாங்க, நம்மளை வந்து விடுவிக்கிற ஒரு பர்சன் வரவங்க, நமக்கு ஒரு நியூ லைஃப் கிடைக்குது, நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஒரு பர்சன் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அதை வந்து ஏற்றுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் தயாராக இருக்கணும். இன்னும் எல்கேஜி குழந்தைங்க மாதிரியே சாக்லேட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு இந்த மாதிரி இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. நீங்கள் வந்து மேஷம், சிம்மம், தனுஷ் இப்போ இந்த சிச்சுவேஷனில் மாட்டிகிட்டு இருக்கிறது. மிதுனம், துலாம், கும்பம் அண்ட் ஒரு சிலர் கடகம், விருச்சிகம், மீனம் இதில் கூட இருப்பீங்க. இந்த 9 ராசி அல்லது லக்னத்தில் ஒரு சிலருக்கு இந்த ஒரு லேகிங் இருக்குது. உங்களுக்கான கேட்வே ஓப்பன் ஆயிடுச்சு. நீங்கள் கேட்ட பிளஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாங்க சித்தர்கள். அது நீங்கள் என்ன கனகம்பட்டி அப்பா கேட்டிருந்தாலும் சரி, சாய்பாபா டிவோட்டிஸாக இருந்தாலும் சரி, முருகரை ப்ரே பண்ணுறீங்கன்னாலும் சரி, அவர் சித்தர்களெல்லாம் சித்தர். என் அப்பன் சிவன் அவர். ஸோ நீங்கள் ஸ்டெப் எடுக்கணும். ஓகேவா? உங்கள் முன்னாடி சாப்பாடு இருக்குது, அள்ளி யார் சாப்பிட்றது? கடவுள் உங்களுக்கு அதுக்கான எல்லா மணி இன்கம்லேருந்து அதை செஞ்சு கொடுக்குற ஆள்லேருந்து எல்லாரையும் தான் உங்களுக்கு கொடுத்துட்டாரு. சாப்பாடு சமைச்சும் வச்சுட்டாரு. சமைச்சு தட்டில் இருக்குது, எடுத்து சாப்பிட்றது யார் செய்யணும்? அப்போல்லாம் சின்ன குழந்தைங்களா இருந்தீங்க, அம்மா ஊட்டி விட்டாங்க. இப்போ நீங்கள் வளர்ந்த பிள்ளைங்களாயிட்டீங்க, நீங்கள் தானே சாப்பிட்ணும் எடுத்து, இல்லைன்னா வாயிலே ஊட்டணுமா? இப்போ டிவைன் பாத் மூலமாக அது கூட செய்கிறாரு. வாங்க என்கிட்ட உங்களுக்கான தீர்வு இங்கே இருக்குது அப்படின்ட்டு பல பதிவுகளில் நான் கொடுத்துருக்கேன். நிறைய பேர் வந்து பயனடைகிறீங்க. 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்டில் பதிவிடுங்க. புண்ணிய கர்மாவை சேர்த்துக்கோங்க. நம்மக்கிட்ட ஒரு வாட்டி ஹீலிங் எடுக்கிறீங்கன்னாவே அந்த ஹீலிங் உங்களுக்கு அதை நீங்கள் உணரும் பொழுது எவ்வளோ ஆனந்தமாக இருக்குது. அப்படின்னா என்ன மேடம்? ஒரு சிலர் கேட்பாங்க, எனக்கு எதுவுமே தெரியல. ஒரு சிலருக்கு அந்த எதுவுமே தெரியலன்றீங்கள, உங்களுக்காக தான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு டிவைன் பவர் வருது, உங்களுக்கு ஒரு பிளஸ்ஸிங், ஒரு ஹீலிங் எடுக்கிறீங்க, உங்களோட ஆரா சக்கராவில் ஒரு வைப்ரேஷன் இருக்குது, ஒரு அந்த கிளன்ஸ் ஆகிற அந்த இதெல்லாம் வந்து நல்லா தெரியும். நீங்கள் டிவைனோட அதை சரண்டர் பண்ணியிருந்தீங்கன்னா அதை கண்டிப்பாக ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு சிலர் மெடிடேஷன் பண்ணுறதில்ல, ஏதாவது ஒரு மெடிடேஷன் தெரிஞ்சு வச்சுருந்தா கூட அவங்க கூட ஃபீல் பண்ணிடுவாங்க நம்மக்கிட்ட வந்து நம்மளோட ப்ராசஸ் எடுக்கும் போது. சாதாரண மக்கள் கூட எதுவுமே தெரியாது, எனக்கு டிவைன் பற்றியும் எனக்கு தெரியாது, நான் வந்து மெடிடேஷன் தெரியாது, நான் ஜஸ்ட்டு எனக்கு ட்ரீட்மெண்ட் வேணும், எனக்கு வந்து இந்த ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் சரியாகணும், இந்த தடைகள்லாம் நீங்கணும் அப்படின்னா
எனக்கு ஏதாவது ஒரு ஹீலிங் ப்ராசஸ் சொல்லுங்கள். அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் பண்ணும்பொழுது கூட அந்த சாதாரண மக்கள் கூட உணர்வாங்க. நான் வந்து அந்த இனிஷியேஷன் கொடுக்குறப்பவும் சரி, அந்த பிளாக்கேஜஸ் கிளியர் பண்ணுற போதும் சரி, அதை நல்லா உணர்வாங்க. ஒரு சில மக்கள் வந்து பல வருஷங்களாக நான் தூங்கவே இல்லை மேடம், தூக்கம்னா என்ன, நைட்டில் தூங்குனதே கிடையாது, இப்போ தான் மேடம், இன்றைக்கி தான் மேடம் அவ்வளோ ஒரு நல்ல ரெஃப்ரெஷ்ஷாக தூங்கி எழுந்தேன், காலையில் எழுந்துக்கும் போது எனக்கு அவ்வளோ ரெஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அவ்வளோ எனக்கு வந்து நான் ஃப்ரீயாக ஃபீல் பண்ணேன். அது எவ்வளோ பெரிய பாக்கியம். உங்கள் கர்மாவில் கை வைக்கிறோம். இறைவன் உங்களுக்கு டிவைன் பாத்தை கொடுத்து அதில் ஒரு குருவையும் கொடுத்து ஆஸ் அ குருவாக தான் டீச் பண்ணுறாரு. உங்களுக்கு எல்லாமே சொல்லின்னு தான் இருக்கிறாரு. அப்படியே டைரெக்டாக தெய்வம் வந்து நேரில் வந்து தரிசனம் கொடுத்து காஸ்டியூம்லாம் போட்டு அப்படியே சினிமா டைலாக்லாம் பேசினா தான் நம்புவீங்க போல். அப்படி தானா? ஓகே, சரி. உங்களுக்கான கைடன்ஸையும் கொடுத்துட்டாரு. இந்த ஸ்ட்ரகிளில் யாராவது இருந்தீங்கன்னா உங்களை விடுவிச்சுக்கணும். உங்களுக்கு ஹீலிங் ஏதாவது தேவைப்படுது, என்னால் அந்த இதிலேருந்து வர முடியலன்னா உங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் உதவியும் டிவைன் பாத் மூலம் இருக்குது. ஒரு பர்சனல் ரீடிங் எடுத்து பாருங்கள், ஒரு கன்சல்டேஷன் எடுங்க. எவ்வளவோ செலவு பண்ணிட்டு போகிறீங்க. ஒரு சிலர் ஃப்ரீயாக மேடம், ஃப்ரீயாக ஒரு குருக்கிட்டேருந்து ஒரு விஷயத்தை வாங்கணுன்னா ஒரு தட்சணை அந்த ஒரு இது வச்சுட்டு காணிக்கை கொடுத்துட்டு தான் நீங்கள் பார்க்கணும். அப்போ தான் அது உங்களுக்கு சித்தியாகும். இந்த மாதிரி ஃப்ரீயான்னு ஓடாதீங்க. அது உங்களுக்கு நல்லது கிடையாது. இது அறியாமையில் கேட்குறீங்கன்றதுனால தான் நான் இதை கூட வெளிப்படையாக சொல்கிறேன். பர்சனல் ரீடிங், கன்சல்டேஷன் எல்லாமே வந்து ஒரு குருக்கு வந்து ஒரு தட்சணை அந்த இதுவை கொடுத்துட்டு அவங்களோட டைம் கொடுக்குறாங்க, அவங்களோட எனர்ஜி, அவங்களோட தவ வலிமை உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா அங்கே அவங்களுக்குன்னு குருவுக்குன்னு ஒரு மரியாதை பண்ணிவிட்டு நீங்கள் அதை செஞ்சுக்கும் போது தான் அது வந்து உங்களுக்கு சித்தியாகும். உங்களுக்கு இவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த வந்து ரொம்ப ஒரு சாஃப்ட் அண்ட் ஸ்வீட்டாக எவ்வளோ ஈஸியாக எளிமையாக புரிய வைக்க முடியுமோ அவ்வளோ எளிமையாக இறைவன் வந்து ஒரு ஞானத்தை கொடுத்து ஏதோ நம்ம சேனல் மூலமாக ஒரு 4 பேருக்கு அது போய் ரீச் ஆகிட்டு நிறைய பேர் பலனடையணும். 4 பேருக்கு அதை வந்து நீங்கள் கன்வே பண்ணுங்கள். நீங்கள் எல்லா மணி எனர்ஜி வந்து உங்களுக்கு நிறையவே கொடுத்துன்னு தான் இருக்கார். நீங்கள் படைக்கும் பொழுதே, உங்களை இந்த பூமிக்கு அனுப்பும் போதே உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் பேக்ரவுண்டில் அவர் வந்து கொடுத்து தான் அனுப்புகிறாரு. என்னவோ புதுசாக இனிமேல் தான் உங்களுக்காக ஒரு விஷயத்தை அவர் படைக்கணுங்கிற மாதிரியும் அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்க மாதிரியெல்லாம் பேசுகிறீங்க. அப்படி பேசிகிட்டு இருந்தேன்னா வாழ்நாள் இந்த பிறவி இல்லை, எந்த பிறவி நீங்கள் எடுத்தாலும் உங்களுக்கு அந்த கர்மா தொடர்ந்து தான் வரும். அதுக்கான நெகட்டிவான விஷயங்களை மனசில் பதிய வச்சிட்ருக்குறீங்க நிறைய பேர். அந்த மணி எனர்ஜிக்காகவும் உங்களோட பிளாக்கேஜஸ் கிளியர் பண்ணுறதுக்கு எத்தனையோ விஷயம் இருக்குது. அந்த 3ஆம் பிறை அன்னைக்கு கூட நான் வந்து அந்த மணி பிளாக்கு யாருக்காவது இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். வர 29ஆம் தேதி 3ஆம் பிறை வருது. அன்றைக்கி வந்து உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ் வந்து இனிஷியேஷன் இருக்குது. யாருக்கெல்லாம் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ முன்பதிவு செஞ்சுக்கலாம், சரிங்களா? ஸோ சில பேர் வந்து லாஸ்ட் மினிட்ல முன்பதிவுக்காக கேட்குறீங்க. அன்றைக்கி முன்னாடியே வந்து ஷெடியூல் ஆகிடும். அதனால தான் சொல்கிறேன். யாருக்காவது இந்த கிளாஸஸ் கற்றுக்கணும், இதில் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் நீங்கள் வந்து போகணும்னு நினைக்கிறீங்க, ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆல்ரெடி இந்த ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸில் அனுபவம் இருந்தால் ஓகே. இன்கேஸ் இது வந்து இப்போ தான் நீங்கள் நியூவாக வர்றீங்க இந்த சப்ஜெக்ட்குள்ளே அப்படின்னா ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க. இந்த ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ், இது என்ன பெனிஃபிட் உங்களுக்கு கொடுக்கும் லைஃப்பில், அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து அந்த கிளாஸ் எடுத்துக்கோங்க. சில பேருக்கு வந்து அவங்களோட லைஃப் ஸ்ட்ரகிள் ஒரு ஃபேஸ் பண்ணிகிட்ருப்பீங்க, சில ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. அதுக்கு எந்த கிளாஸ் சூட் ஆகுமோ அந்த கிளாஸ் கற்றுக்கோங்க. ஏன்னா நீங்கள் கன்சல்டேஷன் வரும்போது உங்களுக்கு எது தேவைப்படும் அப்படிங்கிறது எங்களால் வந்து உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணி சொல்ல முடியும். ஓகேவா? அதனால் இப்போ கிளாஸ் பற்றி எதுவுமே அவேர்னஸ் தெரியாதவங்களுக்கு புதுசாக அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறத விட நீங்கள் வந்து அந்த கன்சல்டேஷனுக்கு வரும்பொழுது உங்கள் ஸ்ட்ரகிளுக்கு எது வந்து சூட் ஆகுங்கிறத நான் வந்து சொல்லிவிடுவேன். ஓகேவா? அதே மாதிரி உங்களுக்கு இதை வந்து கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா முன்பதிவு செஞ்சுக்கோங்க. இப்போ 29th உங்களுக்கு வந்து இனிஷியேஷன் இருக்குதுன்னா நீங்கள் 1 or 2 days பிஃபோராக வந்து புக் பண்ணிக்கணும். இந்த காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் நான், அது வாட்ஸ்அப் நம்பர். உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, அந்த ஊரோட பேர். 2வது உங்களுக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் கன்சல்டேஷன் வேணுமா, கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் கிளாஸ் கற்றுக்குறீங்களா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி கன்சல்டேஷன் வேணும்னாலும் நான் அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத நான் சொல்லிவிடுவேன். நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. ஓகேவா? காட் பிளஸ் யூ. குருச்சரணம்.
எனக்கு தேவை நீங்கள் வந்து உங்களோட ஃபோட்டோ அனுப்புங்க. அதுக்கு என்ன ப்ரொசீஜரோ அது கேட்டுக்கோங்க. வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதுக்கு ஃபோன் பண்ணாதீங்க. நிறைய பேர் ஃபோன் பண்ணுறீங்க. ஃபோன் பண்ணால் எந்நேரம் என்னால் எடுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி நீங்கள் வந்து இப்போ நான் ரீடிங் போடுறேன், இதை வந்து இதுக்கப்புறமா வந்து அப்பாயின்மெண்ட் பார்க்குறேன், கிளாஸ் எடுக்கிறேன், இது மாதிரி நிறைய கமிட்மெண்ட், அப்புறம் என்னோடய பர்சனல் ஒர்க்கு எல்லாமே நான் பார்க்கணும் இல்லையா? அதே மாதிரி தான் இறைவன் கண்ணுக்கு முன்னாடி வந்து நின்று உங்ககிட்ட பேசினாலும் அந்த நேரத்துக்கு கேட்பீங்க. அதுக்கப்புறமா அவர் அப்படி தான் பேசிட்டு போவார் அப்படி சொல்லிட்டு விட்டுட்டு உங்கள் வேலையை பார்க்க போவீங்க. அப்புறம் இறைவன், அதனால தான் இறைவன் நேர்லலாம் வரமாட்டார். இறைவன் எப்படின்னா மாதா பிதா குரு 3 பேர் வழியாக தான் உங்களை வந்து கரெக்ட் பண்ணுவார். நான் அதிலெல்லாம் அடங்கவே மாட்டேன், நான் என் இஷ்டம் போல தான் வாழ்வேன்னு சொல்லி போனால் அதையும் வந்து இது பண்ண மாட்டார். அதுக்கான வர அப் அண்ட் டவுனை நீ ஃபேஸ் பண்ண, அவ்வளோதான். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து உங்கள் பிள்ளைங்க யாராச்சும் வந்து நல்ல ஒரு படிச்சுட்டு ஒரு செலிப்ரேஷன் ஏதாவது ஒரு ட்ரீட் மாதிரி கொடுப்பாங்க. திடீர்னு அந்த மாதிரி ஒரு படிக்கிற பிள்ளைங்க ஒரு நல்ல மார்க்ஸ் எடுத்திருப்பாங்க, ஒரு அச்சீவ்மெண்ட் ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. ஓகேவா? இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள். அது மாதிரி பார்க்குறவங்க நீங்கள் யாராவது படிச்சுட்டு எக்ஸாம்லாம் எழுதியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த விஷயத்தில் வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு ட்ரீட் கொடுப்பீங்க. ஓகேவா? ஒரு சிலருக்கு வந்து குடும்ப ஒற்றுமைக்காக ரொம்ப கஷ்டப்படுறீங்க. அந்த குடும்பத்தில் ஒரு இணக்கம் இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை அப்படி சொல்லிட்டு கண்டிப்பாக குடும்ப ஒற்றுமை ஆகும். 2வது வந்து சில பேர் வந்து குடும்பத்தோடு சேர்ந்து செலிப்ரேஷன் பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு அவுட்டிங் போகிறது அந்த மாதிரி கூட இருக்குது. சில பேர் வந்து மணிக்காகவும் அப்பா கிட்ட வந்து ப்ரேயர் பண்ணியிருக்கீங்க சித்தர்கள். அது எனக்கு கனகம்பட்டி அப்பாவும் நினச்சா சரி, சாயப்பாவும் நினச்சாலும் சரி, கண்டிப்பாக மணிக்காகவும் சில பேர் வந்து அவர்கிட்ட ப்ரே பண்ணிகிட்ருக்கீங்க. அதுக்கான முயற்சிகள் சில பேர் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு சக்ஸஸ் கண்டிப்பாக கிடைக்க போகுது கைஸ். வெற்றி 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 செலிப்ரேட் பண்ண போகிறீங்க. கமெண்ட்டில் பதிவிடுங்க. நீங்கள் வந்து மோஸ்ட் ஆஃப் வந்து மேஷம், சிம்மம், தனுஷ் இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த லக்னத்தில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு சிலர் வந்து பழைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பழைய இதுவை வந்து விட்டுட்டு புதுசாக ட்ரை பண்ணியிருப்பீங்க. எனக்கு அந்த கம்பெனி செட் ஆகலை, எனக்கு அந்த பிஸ்னஸ் செட் ஆகலை அப்படி சொல்லிட்டு அதை தூக்கி போட்டு அதில் ரொம்ப ஒரு ஃபெயிலியரு, அது ரொம்ப மன அழுத்தம்லாம் ஏற்பட்டிருக்கும். அதெல்லாம் தூக்கி போட்டு இப்போ ஒரு வேலையை ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு நம்ம முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிவைனோட ரொம்ப கனெக்டிவாக சித்தர்களை வழிபடுறது, அவங்க சொல்கிறத வழிகளை ஃபாலோ பண்ணுறது, இந்த மாதிரி ஏதோ சம்திங் பண்ணிட்டு வரீங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு சக்ஸஸை கொடுக்குது. கண்டிப்பாக செலிப்ரேஷன் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் ஒரு தேர்ட் பார்ட்டியாக இருக்காதீங்க. எனக்கு ஒரு சில பேர் அந்த மாதிரி தெரியுது. ஃபேமிலிக்குள்ளே ஒரு தேர்ட் பார்ட்டியாக நீங்கள் உங்கள் ஃபீமேல் எனர்ஜி வந்து ஸ்டஃப் பண்ணி வைக்கிற மாதிரி, அவங்கள கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தெரியுது. அப்படி செய்யாதீங்க, அந்த தவறை செய்யாதீங்க. அதனால் உங்கள் கர்மாவை அதிகம் பண்ணிக்குவீங்க. இங்கே போய் சாமி கும்பிட வேண்டியது, இங்கே போய் சித்தர்கள் வழிபாடு பண்ணுறது, ஆனால் வீட்டில் போயிட்டு அங்கே வில்லத்தனம் பண்ணுறது, இதெல்லாம் செஞ்சிங்கன்னா சித்தருக்கு பிடிக்காது. புரியுதா? அன்பே சிவம். அன்பு தான் உண்மையான ஒரு ட்ரூ லவ். எல்லார் மேலேயும் செலுத்துங்க. யாரையும் வந்து உங்கள் கண்ட்ரோலில் எடுக்கணும், உங்களை வந்து இது பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி வைக்கணும். ஒரு சிலர் வந்து பெற்றவங்க தன்னோட பையன் தான் பேச்சை தான் கேட்கணும், தன் பொண்ணு நாம் சொல்கிறவங்கள தான் இது பண்ணிக்கணும், மேரேஜ் பண்ணணும், நம்ம சொல்கிறது தான். ஒரு விஷயம் அப்பா நான் சொன்னதும் அது எப்படி ரெசனேட் எஸ்ன்றாரு. அந்த மாதிரி யாரையுமே எந்த உறவையும் வந்து உண்மையான லவ், உண்மையான அஃபெக்ஷன் அப்படின்னா என்ன தெரியுமா? உங்ககிட்ட அவங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் இருக்கணும். அவங்க உங்களை விட்டு போகவே மாட்டாங்க, உங்களுக்கு அகைன்ஸ்டாக எதுவுமே செய்ய மாட்டாங்க. அப்படியே அவங்க ஏதாவது பண்ணால் கூட அவங்க உங்களுக்கு ஆப்போசிட்டாக மாறுவாங்க. நம்ம பண்ணுறது தப்பு, நம்மளை நல்லபடியாக பார்த்துக்கிறவங்களுக்கு நம்ம வந்து துரோகம் பண்ணியிருக்கோன்ட்டு அவங்க உள்ளுணர்வே அவங்கள வந்து சரி பண்ணி கொடுக்கும். நீங்கள் அதை பற்றி கவலையே படக்கூடாது. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, ஏன் இஷ்டமாக இருக்கணும், 15 வயசுலேயே வந்து அப்ராட்லலாம் வந்து தனியாக விட்டுடுறாங்க. அவங்க படிப்புக்கு, அவங்க ஹையர் ஸ்டடீஸ்க்கெலாம் அவங்க தான் வந்து பார்ட் டைம் ஜாப்லாம் பண்ணி சொந்த காலில் நிற்கணும், கொஞ்சம் தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுறீங்க தெரியுமா? உங்கள் பிள்ளைங்களையும் பொண்ணுங்களையும் எல்லாருமே தான் பொத்தி 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 ஒரு சிங்கிள் சைல்டாக வளர்க்குறீங்க, பொத்தி பொத்தி வளர்க்குறீங்க. அன்பு, பாசம், கருணை, தயை
இதெல்லாம் சொல்லித்தராத ஒரு கல்வி சிஸ்டத்தில் நீங்கள் கொண்டு போய் விட்டுட்டு அவங்க அந்த படிப்பு முடித்ததுக்கப்புறமா வெளியே வந்தாங்கன்னா ரொம்ப செல்ஃபிஷாக தான் இருப்பாங்க. ஏன்னா நீங்களும் அந்த மாதிரி இதில் தான் படித்தீங்க, அதே சிஸ்டத்தை தான் அவங்களும் படிக்கிறாங்க. அதுக்கு லட்சமாக கொடுக்குறீங்க. லட்சமாக நீங்கள் கஷ்டப்பட்டதை அவன் உணர்வானா, அவள் உணர்வாளா அந்த பொண்ணு? ஏன்னா அங்கே சிஸ்டம் சப்ஜெக்ட் அப்படி கிடையாது. அங்கே வந்து ரோபோட்டிக். கூட படிக்கிறவங்க 1 மார்க் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டாங்கன்னா உடனே ஒரு ஈகோ வந்துடும். அவளை பார்த்து அப்படியே நக்கலாக அந்த 1 மார்க் அதிகமாக எடுத்த பொண்ணை 1 மார்க் கம்மியாக எடுத்த பொண்ணை பார்த்து அப்படியே மேலும் கீழும் பார்க்குறது, இல்லைன்னா பசங்க கிண்டல் பண்ணுறது. ஸோ காம்படிஷன் இருக்கணும், பொறாமல் இருக்கக்கூடாது. போட்டி இருக்கலாம், பொறாமல் இருக்கக்கூடாது. அதை எங்கேயாவது சொல்லி தராங்களாங்க? எத்தனை பேர் சொல்லி தராங்க டீச்சர்ஸ்? எத்தனை பேர் அந்த மாதிரி அவேராக இருக்காங்க? கிடையாது. அப்போது அது வளரும் பொழுதே, அது பிஞ்சு விட்டு வளரும் பொழுதே அதுக்கு அந்த ஈகோவை கற்றுக் கொடுக்குற கல்வி அது. அந்த கல்வியை கற்றுட்டு வர்றவங்க நீங்கள் சொல்கிற பேச்செல்லாம் கேட்க மாட்டாங்க. அவங்க இஷ்டமாக தான் இருப்பாங்க. 2வது, யாரோட விஷயத்துலையுமே வந்து டிவைன் வந்து யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. உனக்கு ஒரு மனைவியாக இருக்காங்க அப்படின்னா எல்லா விதத்துலையும் அவங்கள வந்து ஸ்டஃப் பண்ணி என்னோடய கண்ட்ரோலில் நீ இருக்கணும், இதை தாண்டி நீ எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு நீங்களும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ஒரு சில மெயில் பண்ணுறீங்க இந்த மாதிரி தவிர, ஓகேவா? ஒரு பெண் வந்து ஒரு வீட்டோட விளக்கு மாதிரி, தீபம் மாதிரி. அவங்க கண் எக்ஸாக்ட்லி சொன்ன போனால் கண், அந்த 2 கண்ணும் வந்து பார்க்க முடியலன்னா அந்த எப்படி நீங்கள் வாழ்வீங்க? அந்த மாதிரி தான் ஒரு பெண் ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு ஒரு வெளிச்சம். அவங்க இல்லைன்னா உங்களுக்கு வந்து வாழ்க்கையே அங்கே இல்லை, அந்த குழந்தைங்களுக்கும் சரி அந்த கணவருக்கும் சரி. அப்போ அப்படிப்பட்ட பெண்மையை வந்து நீங்கள் எப்படி பார்த்துக்கணும்? அப்படி பார்த்துக்கோங்க. கடவுள் உங்களுக்கு நல்ல ஒரு செல்வ செழிப்பை கொடுக்குறாரு, நல்ல ஒரு விஷயங்கள்லாம் நடக்குது. உங்கள் பிள்ளைங்க வந்து நல்லா அச்சீவ்மெண்ட் பண்ணுவாங்க, குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை இருக்குது. எவ்வளோ அழகான பிளெஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாரு பாருங்கள். சில பேருக்கு திடீர் அதிர்ஷ்டம், உங்களோட நீங்கள் ரொம்ப நீண்ட நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்க பண வரவு யார்கிட்டேருந்து வர வேண்டியது வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா? ஆமாண்ணா கமெண்ட்டில் பதிவிடுங்க, கண்டிப்பாக கிடைக்குது. ஸோ ஒரு அவிர்விதமான செல்வம் வருது அப்படின்னாலும் சரி, உங்களால் முடிஞ்சதை உங்கள் ஃபேமிலிக்கு பண்ணுங்க. ஃபஸ்ட்டு ஃபேமிலியை கவனிங்க. சில பேர் ஃபேமிலியை கவனிக்காமல் இந்த மாதிரி கூட இருக்கிறவங்கள ஸ்டஃப் பண்ணி வைக்காதீங்க. அவங்களுக்கான ஃப்ரீடமை கொடுங்க. அதே மாதிரி உங்கள் சுற்றி இருக்க சொசைட்டிக்கு ஏதாவது பண்ணுங்கள். கண்டிப்பாக குட் லக். இந்த பழைய சைக்கிள், உங்களோட அந்த கஷ்டகாலம் முடிஞ்சு ஒரு நல்ல ஒரு பிகினிங்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஒரு சிலர் வந்து உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ்னால் ரொம்ப அழுத்தப்பட்டிருக்கீங்க. ரொம்ப வந்து அதனால் எப்படின்னா உங்களுக்கும் ஏதோ ஒரு கிளாஷ், அந்த பாஸ்ட் சைக்கிளில் நடந்த விஷயங்கள் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்க. இதெல்லாம் வந்து எப்படி கிளியர் ஆகும், எப்போ சரியாகும்னா நீங்கள் ஒரு ஹையர் எனர்ஜியை நீங்கள் அவங்கக்கிட்ட சரண்டர் பண்ணணும். ஒரு சிலர் வந்து உங்கள் வேலை நடக்கிற வரைக்கும் சரண்டர் நான் எல்லாமே நீங்கள் சொல்லுங்கள், எல்லாமே நீங்கள் பார்த்துக்குங்க கணக்கம்பட்டி ஐயா அப்படின்னு நீங்கள் அவர்கிட்ட சரண்டர் ஆகிற மாதிரி பண்ணுறது. இல்லை கணக்கம்பட்டி இல்லைன்னா கூட வேற ஒரு சித்தர்கிட்டையோ இல்லைன்னா முருகர்கிட்டையோ எந்த காட்கிட்டையோ. அப்புறம் போயிட்டு அந்த என்ன சொல்கிறது, பிளாக் மேஜிக் பண்ணுறவங்க, விர்ச்சுவல்ஸ் பண்ணுறது, டிவைன் மேலே நம்பிக்கை இல்லாதவங்க வராதிங்க. இங்கே வந்து டிவைனை வந்து சரண்டர் பண்ணுறேன், எல்லாம் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது. அப்புறம் அங்கே போய் விர்ச்சுவல்ஸ் பண்ணுறது, அங்கே போய் பிளாக் மேஜிக் பண்ணுறவங்கள போய் அப்ரோச் பண்ணுறது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு டிவைனுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறீங்களா? இந்த நல்ல பிளெஸிங்ஸ்லாம் நீங்கள் இருக்கணும்னா சரண்டர் தான் வேணும். உங்களை அந்த ஹையர் செல்ஃபால் மட்டும்தான் உங்களுக்கு கரெக்டான வழியை காட்ட முடியும். இப்போ இருக்கிற இந்த குடும்பத்தில் இருக்க இந்த பிரச்சனைகள், இந்த வலி வேதனை எல்லாமே தீரப்போகுது. நீங்கள் அதுக்கு அவர்கிட்ட சரண்டர் பண்ணணும். காரியம் நடக்கிற வரைக்கும் சரி ஆமாஞ்சாமி போடுறது, காரியம் முடிஞ்ச உடனே நான் என்ன சொல்லுவாங்க, பழைய குருடி கதவை தரடி அப்படின்ன மாதிரி வேலையை பார்க்க வேண்டியது. சாய்ராம். ஒரு சிலர் வந்து ஏதோ ஒரு பெரிய விஷயம், அதாவது உங்களுக்கு பணவரவுக்காக ரொம்ப எதிர்பார்க்குறீங்க யார்கிட்டையோ. அது உங்களோட ஹஸ்பண்டாக இருக்கலாம், இல்லைனா உங்களோட ஹையர் செல்ஃபாக இருக்கலாம், இல்லைனா வந்து ரொம்ப நாளாக யார்கிட்டயோ கொடுத்து வச்ச பணம் வந்துருமா. அவங்க வந்து ரொம்ப நாளாக ட்ரை பண்ணியும் அவங்க வந்து கொடுக்குற மாதிரி தெரியல. ஒரு பிஸ்னஸ் லாஸ் அந்த மாதிரி ஏதோ சம்திங் தெரியுது. அங்கேருந்து மணி வந்துருமான்னு எதிர்பார்த்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக அதுக்கான ஒரு கம்யூனிகேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி சில பேருக்கு ரீயூனியன் நடக்கலாம், இல்லைனா இந்த மாதிரி ஒரு கம்யூனிகேஷன் நடக்கலாம்.
ஸோ டிவைனோட சரண்டர் பண்ணுங்கள். உங்கள் பிரச்சனையை நீங்கள் கையில் எடுக்காதீங்க. நீங்கள் கையில் எடுத்து யாரோட கர்மாவையும் நீங்கள் மாற்ற முடியாது. நீங்கள் வந்து என் வீட்டில் பிள்ளைங்க எப்படி இருக்கணும், என்னோடய சுற்றி இருக்கிறவங்களாம் இப்படி தான் இருக்கணும் அப்படிலாம் நீங்கள் எதையுமே ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. அவங்கவுங்க கர்மாவுக்காக வந்திருக்காங்க. அது ஃப்ளோவில் தான் போகும். நீங்கள் முதல்ல மாற்றம் வர வேண்டியது உங்ககிட்ட. நீங்கள் குட் கர்மா பண்ணுங்கள். உங்களை சுற்றி நல்ல விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். அவங்க வந்து ராங்காக என்ன சொல்கிறதுன்னா, சுற்றி இருக்கிறவங்க வந்து இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க அவங்க மேலேயே குறை சொல்லிகிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் குறையை யார் பார்த்து சொல்கிறது? உங்கள் குறையை சரி பண்ணாமல் டிவைனோட எனர்ஜி உங்களால் ஈர்க்க முடியாது செல்லங்களை. ஓகே, யாருக்காவது வந்து இனிஷியேஷன் கிளாஸ் வேணும், தீட்சை கிளாஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த 3ஆம் பிறை வருது அன்றைக்கி இனிஷியேஷன் எடுத்துக்கோங்க. டிவைன் பாத் சேனல் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வழிகாட்டுதலையும் ஒரு லைஃப் கோச் உங்களுக்கு இருக்காங்க. அதனால் கடவுள் வந்து நேரில் தான் பிரதிஷ்டமாகி அப்படியே உங்களுக்கு பிரசன்னமாகி கொடுப்பாரு அப்படி கிடையாது. குருமார்கள் மூலமாக தான் உங்களோட தவறுகளை சுட்டி காட்டுவார், உங்களை வழிநடத்துவார். அண்டர்ஸ்டாண்ட்? தொடர்ந்து ஃபெயிலியர் பார்த்துட்ருக்கீங்க. ஒரு சிலர் அபவ் 50க்கு மேலே கூட இருப்பீங்க, ஒரு சிலர் 40, ஒரு சிலர் 60 அந்த மாதிரி கூட தெரியுது. ஏதோ ஒரு லைஃப் அந்த ஃபெயிலியர் வந்து எதனாலன்னா ஒரு தேர்ட் பார்ட்டி இன்வால்மெண்ட் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. உங்களை அக்கம் பக்கத்தில் இல்லைனா உங்கள் ஃபேமிலிக்குள்ளே இருப்பாங்க. அதனால் நிறைய நீங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கீங்க. ஒரு சிலர் ரிலேஷன்ஷிப்காக ட்ரை பண்ணிட்டுருக்கீங்க, மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க. அது நல்ல விதமான ஒரு இதுவாக இருந்துச்சுன்னா டிவைன் அதை கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்ப்பாங்க. அது ராங் டைரக்ஷனாக இருந்தனா அது உங்களுக்கு ஸ்டேபிளாக இருக்காது. அதுக்கு வந்து டிவைனை ஸ்போர்ஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? ஒரு நேரம் நடக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் டிவைனுக்கு தெரியும் எப்போ இந்த பிள்ளைக்கு வந்து அதோட, ஏன்னா யாரையும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க. இது தப்பான டைரக்ஷன் தெரிஞ்சு அதில் எல்லாமே எனக்கு நல்லபடியாக நடக்குதுன்னா அதில் போயிட்டு அதுக்கப்புறம் எண்டிங்கில் இருக்கும். அதுக்கு செய்கிற வரைக்கும் எதுவும் தெரியாது, செஞ்சு முடித்த பிறகு தானே ரிசல்ட் தெரியும். அந்த மாதிரி ஒரு சிலருக்கு தெரியுது. பி கேர்ஃபுல். சரி, இந்த பைல் 1 ரீடிங் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? காட் பிளஸ் யூ. குருச்சரணம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு பார்க்குறோம். இது வந்து இந்த ரெட் கலர் ஹீலிங் பிரமிட் சூஸ் பண்ணவங்களுக்கு சித்தர்கள் என்ன கைடன்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். உங்களோட எதிர்பார்ப்பு என்ன, சவால்கள் என்ன, அவங்களோட பிளஸ்ஸிங்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். எஸ் செல்லங்களே, பைல் 2 சூஸ் பண்ண செல்லங்களே கமெண்ட்டில் வந்து அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்கள், சித்த பெருமக்களுக்கு நன்றி சொல்லுங்கள், யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ்க்கு நன்றி சொல்லுங்கள், இஷ்ட தெய்வங்கள் அவங்களையும் நினச்சிக்கோங்க. நீங்கள் வந்து ரொம்ப நாளாக வந்து ஒரு மணி எனர்ஜிக்காகவும் உங்களோட வேலை அது வந்து ஒரு வேலை நிமித்தமாக இருக்குது. நீங்கள் பார்க்குறதுல நிறைய பேர் வந்து மெயில் எனர்ஜி தெரியுறீங்க. அந்த வேலையை வந்து தொடர்ந்து பண்ணால் சக்ஸஸ் கிடைக்குமா, அதுலேயே நான் இருக்கலாமா, இல்லைனா வேறு வேலைக்கு ஏதாவது ட்ரை பண்ணலாமா, இல்லை இதையே பண்ணிக்கிட்டு கூட இன்னொரு வேலைக்கு நான் வந்து முயற்சி பண்ணலாமா, ஏதோ ஒரு யோசனை அந்த மாதிரி யோசிக்கிறீங்க. உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரா மாதிரி இருக்கும், ஆனால் எந்த ஆப்பர்ச்சுனிட்டியும் வந்து நிலச்சிருக்காது, ரொம்ப ஃபேக்காக இருக்கும். அது கிட்ட போய் செய்யும் போது பார்த்திங்கன்னா அதில் எந்த லாபமும் இருக்காது, ரொம்ப நஷ்டம், ரொம்ப ஃபெயிலியர்ஸ். இப்போ இந்த பைல் 2 சூஸ் பண்ணவங்க உங்களுக்கு ஜாபில் மட்டும் இல்லை, மணி எனர்ஜியில் மட்டும் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்குற விஷயம் ஒரு சக்ஸஸ் இல்லையே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒரு சிலர் படிப்புக்காக கூட, இன்னும் கொஞ்சம் பேர் வந்து படிப்பு சம்மந்தமான விஷயத்துக்கு ரொம்ப நாளாக ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. பேஷனேட்டாக அந்த ஒரு ப்ராஜெக்ட் ஏதாவது பண்ணுறது இது மாதிரி ஏதோ செஞ்சிட்ருக்கீங்க. எக்ஸாமினேஷனுக்காக இது வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் அந்த மாதிரி உங்களோட ப்ரொஃபஷ்னல் கேரியருக்காக படிக்கிறது, டாக்டருக்கு படிக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா. இந்த மாதிரி மெடிக்கலுக்காக ட்ரை பண்ணுறவங்களுக்காகவும் தெரியுது. நீங்கள் பண்ணுற அந்த விஷயம் இந்த வருஷம் சக்ஸஸ் ஆகிடுமாங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குது. கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் இந்த வருஷம். ஓகேவா? பண்ணுங்கள். ஓகே, இதுக்கு முன்னாடி ஃபெயிலியர் பார்த்துருப்பீங்க. நீங்கள் இதில் மட்டும் படிப்பில் பட்ட ஃபெயிலியர் இல்லை, ஜாபில் பட்ட கிடையாது,
ரிலேஷன்ஷிப்பில் கூட அடி வாங்கியிருப்பீங்க ஒரு சிலர். எஸ், ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இன்டெலிஜென்ட் பர்சன். உங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்ருக்கு. அதாவது நீங்கள் அதுக்கான வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிருப்பீங்க. உங்கள் வேலை, அதாவது அது ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லைனா வேலையாக கூட இருக்கலாம். எல்லாமே என் சைடில் முடிச்சிட்டேன்ப்பா, எனக்கு டிவைன் நீங்கள் தருவீங்களா மாட்டிங்களா, நீங்கள் என்ன தான் செய்ய போகிறீங்க, ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உங்ககிட்ட கொஞ்சம் கோபதாபங்கள் இருக்குது. உங்களை சுற்றி இருக்கிறவங்க, அதாவது உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம், இல்லைனா நெய்பர்ஸாக இருக்கலாம், அப்பப்போ உங்களை வந்து கொஞ்சம் உங்களை சீண்டி பார்ப்பாங்க அப்படி தான் சொல்லணும். உங்ககிட்ட கொஞ்சம் வம்பு பண்ணிட்டு போகிறது. அவங்க வம்பு பண்ணுறாங்களோ இல்லையா, அவங்க ஒரு அடி பாஞ்சா நீங்கள் 8 அடி பாயுவீங்க. ஆமாம் தானே? உங்கள் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. தட்ஸ் இட். சில பேருக்கு வந்து உங்கள் ப்ராசஸ் ரொம்ப ஸ்லோவாக, எஸ் மணிக்காக நீங்கள் ட்ரை பண்ணுற விஷயம் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, எனக்கு இது வந்து எப்போ சரியாகும் அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் செய்கிற விஷயத்தில் டிலே ஆனால் கூட அதில் வந்து ஒரு சக்ஸஸ் இருக்கும். பொறுமையாக நிதானமாக நீங்கள் வந்து அதில் வந்து பொறுமையாக நீங்கள் செய்யுங்க. ஓகேவா? நம்பிக்கை பொறுமை 2ம் வேணும். டப்புன்னு மாறிக்கிட்டே இருக்காதீங்க, அதில் பிளஸ்ஸிங் இருக்குது. எஸ், கண்டிப்பாக இது வந்து யாராவது ஒரு டிஎன்பிசி எக்ஸாமுக்கோ இல்லைனா வந்து மெடிக்கலுக்காக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னாலும் சரி, உங்களுக்கான அதுக்கு சக்ஸஸ் இருக்குது கைஸ். அதே மாதிரி ஒரு சில பேருக்கு வந்து லைஃப் பார்ட்னருக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்கன்னாலும் ஒரு பிரைட்டான ஃப்யூச்சர் கொடுக்கக்கூடிய பர்சன் உங்களுக்கு லைஃப்பில் வருவாங்க. ஓகே, ஒரு சிலருக்கு ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து டிவைன் கிட்ட குழந்தை பாக்கியத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அதுக்கான இது வரும், எனக்கு எப்போ எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு வாரிசு கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு கேள்வியும் வச்சுருக்கீங்க. கண்டிப்பாக 1 வருஷம் வெயிட் பண்ணணும். ஓகேவா? 1 வருஷமா அப்படின்லாம் வந்து கொஸ்டின் மார்க் கொடுக்கக்கூடாது. குழந்தை வேணும், உங்களுக்கான உள்ளே இருக்க பிரச்சனைகளை சரி பண்ணி, உங்களுக்கான கர்மாவை வந்து கிளியர் பண்ணி, பேட் கர்மாவை ரிமூவ் பண்ணி, உங்களுக்கான அதுக்கான பிளஸிங்கை கொடுத்து உங்களுக்கு வந்து இதெல்லாம் நடத்தி கொடுக்கறதுக்கு 1 இயர் ஆகும். ஓகேவா? இன்றைக்கே வந்து எனக்கு கையில் குழந்தை வேணும்லாம் நினைக்காதீங்க. குழந்தை வேணும்னு சொல்லி இது பண்ணியிருக்கீங்க, கண்டிப்பாக ஒரு ஆண் வாரிசு உங்கள் வீட்டுக்கு வருவாங்க. அதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு வந்து நிறைய ஃபெயிலியர்ஸு, ஸோ அதுலேயும் பயங்கர அடி. இதுக்காக நிறையா ஒரு சிலர் வந்து ரிலேஷன்ஷிப்காக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி குழந்தை பாக்கியத்துக்காக இருந்தாலும் சரி, உங்கள் ஹெல்த் வைஸ் ரொம்ப வீக்கு. இதுலேருந்து ஹீலிங் வேணும். ஓகேவா? உங்களை வந்து ஹீல் பண்ணிக்கணும். நீங்கள் ரொம்ப மென்டல் டெப்ரெஷன் இருக்குது, ஹெல்த்துலேயும் வந்து நிறைய பாதிப்புகள் இருக்குது. அதெல்லாம் கிளியர் பண்ணி உங்களுக்கு அந்த பிளஸ்ஸிங்கை கொண்டு வந்து சேர்க்கணுன்னா இட் வில் டேக் டைம். உடனே போட்ட உடனே முளைச்சி வந்து மரம் நின்னுணும் அப்படின்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் டைம் கொடுங்க. ரொம்ப அவசரப்படுறீங்கன்னு நினைக்கிறேன். எஸ், உங்கள் லைஃப்பில் ஒரு சில கன்னிங் பர்சன்லாம் உங்களுக்கு இந்த எப்படின்னா, அது ஒரு மதர் கேரக்டரில் இருக்கலாம். இந்த லாஸ், இந்த உடல் வலி, வேதனை, சில பேர் ரிலேஷன்ஷிப்பில் ஃபெயிலியர் பார்த்துருக்கீங்க. இது வந்து நியூ பிகினிங்ஸாக கூட இருக்கலாம், புது ரிலேஷன்ஷிப்பாக. இது ஒரு சிலருக்கு. ஓகேவா? ரொம்ப நாளாக நீங்கள் வந்து சில விஷயங்களுக்காக, மணி எனர்ஜிக்காகவும் வேலைக்காகவும் முயற்சி பண்ணுறீங்க. இந்த மாதிரி திருமணமாகி இந்த மாதிரி வாரிசு இல்லைன்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. இதுக்கெல்லாம் வந்து என்ன பண்ணணும்னா, உங்களோட 7 சக்ரா இம்பேலன்ஸில் இருக்குது. நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும். டிவைன் உங்களுக்கான பாதையை காட்டுவாங்க. உங்களுக்கான அந்த கேட்வேவை வந்து ஓப்பன் பண்ணி வைப்பாங்க. அதில் நடந்து போகிறது யார்? நீங்கள் தானே நடந்து போகணும். இல்லை என்னை லாக் பண்ணி வச்சுருக்காங்க, நான் இதை தாண்டி போக முடியாது. அப்போது ஒன்றுமே பண்ண முடியாது. கடவுள் எதிர்க்க வந்தால் கூட ஒன்றும் பண்ண முடியாது. அவர் கூட பார்த்துட்டு இது யாரோ பைத்தியக்காரன் போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. அந்தளவுக்கு உங்களோட அந்த எண்ண ஓட்டங்கள் மறைக்கும். அதனால தான் சொல்கிறது, மனதை வந்து எப்படி அதை வந்து நீங்கள் சரி பண்ணிக்கணும், என்ன மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கடவுள் கொடுத்துருக்குறாரு டிவைன் பாத்தில். எல்லாம் அவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம். என்ன லேகிங் இருந்தாலும் உங்களை வந்து ஹீலிங்கில் சரி பண்ணி கொடுக்க முடியும். இந்த வர 29ஆம் தேதி 3ஆம் பிறை வருது. அன்றைக்கி வந்து உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸ் வந்து இனிஷியேஷன் இருக்குது. யாருக்கெல்லாம் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ முன்பதிவு செஞ்சுக்கலாம். சரிங்களா?
ஸோ சில பேர் வந்து லாஸ்ட் மினிட்ல முன்பதிவுக்காக கேட்குறீங்க, அன்றைக்கி முன்னாடியே வந்து ஷெடியூல் ஆகிடும் அது. அதனால தான் சொல்கிறேன். யாருக்காவது இந்த கிளாஸஸ் கற்றுக்கணும், இதில் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் நீங்கள் வந்து போகணும்னு நினைக்கிறீங்க, ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்னிங் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஆல்ரெடி இந்த ஸ்பிரிச்சுவல் கிளாஸஸில் அனுபவம் இருந்தால் ஓகே. இன்கேஸ் இது வந்து இப்போ தான் நீங்கள் நியூவாக வர்றீங்க இந்த சப்ஜெக்ட்குள்ளே அப்படின்னா, ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க இந்த ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி. இந்த கிளாஸ் பற்றின டீட்டெயில்ஸ், இது என்ன பெனிஃபிட் உங்களுக்கு கொடுக்கும் லைஃப்பில், அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் வந்து அந்த கிளாஸ் எடுத்துக்கோங்க. சில பேருக்கு வந்து அவங்களோட லைஃப் ஸ்ட்ரகிள் ஒரு ஃபேஸ் பண்ணிகிட்ருப்பீங்க, சில ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. அதுக்கு எந்த கிளாஸ் சூட் ஆகுமோ அந்த கிளாஸ் கற்றுக்கோங்க. ஏன்னா நீங்கள் கன்சல்டேஷன் வரும்போது உங்களுக்கு எது தேவைப்படும் அப்படிங்கிறது எங்களால் வந்து உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணி சொல்ல முடியும். ஓகேவா? அதனால் இப்போ கிளாஸ் பற்றி எதுவுமே அவேர்னஸ் தெரியாதவங்களுக்கு புதுசாக அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறத விட, நீங்கள் வந்து அந்த கன்சல்டேஷனுக்கு வரும்பொழுது உங்கள் ஸ்ட்ரகிளுக்கு எது வந்து சூட் ஆகுங்கிறத நான் வந்து சொல்லிவிடுவேன். ஓகேவா? அதே மாதிரி உங்களுக்கு இதை வந்து கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா முன்பதிவு செஞ்சுக்கோங்க. இப்போ 29th உங்களுக்கு வந்து இனிஷியேஷன் இருக்குதுன்னா நீங்கள் 1 or 2 days பிஃபோராக வந்து புக் பண்ணிக்கணும். இந்த காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் நான், அது வாட்ஸ்அப் நம்பர். உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, அந்த ஊரோட பேர். 2வது உங்களுக்கு வந்து ஸ்பிரிச்சுவல் கிளாஸ் கன்சல்டேஷன் வேணுமா, கன்சல்டேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் கிளாஸ் கற்றுக்குறீங்களா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி கன்சல்டேஷன் வேணும்னாலும் நான் அதுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத நான் சொல்லிவிடுவேன். நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜ் இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புங்க. ஓகேவா? காட் பிளஸ் யூ. குருச்சரணம். ஓகேவா? சரி, இந்த 3ஆம் பிறை அன்னைக்கு வந்து இனிஷியேஷன் கிளாஸ் இருக்குது. ட்ரீட்மெண்ட் வேணுங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று ட்ரீட்மெண்ட்டும் வந்து அவைலபிள். அன்றைக்கி நீங்கள் ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சரியாகி உங்கள் ஹெல்த்து, உங்கள் மணி ரிலேட்டடான விஷயங்கள், ரிலேஷன்ஷிப்புக்கான விஷயங்கள் இதெல்லாம் கிளியர் ஆகும். சரியா? ஸோ இன்கேஸ் அதெல்லாம் தேவை அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் வந்து உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், நீங்கள் எந்த ஊர்லேருந்து பேசுகிறீங்க, உங்களுக்கு என்ன வேணும், ட்ரீட்மெண்ட் வேணுமா, ட்ரீட்மெண்ட் வேணும், இல்லை கன்சல்டேஷன் டாரட் ரீடிங் வேணும் அப்படின்னிங்கன்னா அதுக்கான விஷயத்த கேளுங்க. இல்லை கிளாஸ் கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா கன்சல்டேஷன் வந்தால் தான் கிளாஸ் பற்றின அவேர்னஸ் கொடுக்க முடியும். ஒரு சிலர் சும்மாவே வந்து ஓவரலாக எனக்கு இது என்ன ரேட்டு, அது என்ன ரேட்டு, இது காய்கறி மார்க்கெட்டில் விற்றுட்டு போகிற கதை கிடையாது இது. ஓகேவா? ஒரு கன்சல்டேஷன் எடுத்து நீங்கள் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட் உங்களுக்கு என்ன தேவை, உங்கள் சுச்சுவேஷன் என்ன இருக்குது, அதுக்கு என்ன எடுத்து படித்தா உங்களுக்கு சரியாக இருக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து கற்றுக்கோங்க. அதுக்கு கன்சல்டேஷன் வாங்க. அண்டர்ஸ்டாண்ட்? கால் பண்ணாதீங்க, கால் பண்ண எடுக்க முடியாது. மெசேஜ் கொடுங்க, நான் பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுறேன். நீங்கள் அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. சரியா? ஓகே. பைல் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு செல்லங்களே சூப்பரான பிளெஸிங்ஸ்லாம் கொடுத்துருக்காரு. ஓகேவா? ஸோ தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கமெண்ட்டில் வந்து சித்த பெருமக்களுக்கு தேங்க் பண்ணுங்கள், யூனிவர்ஸ் ஏஞ்சல்ஸ்க்கு தேங்க் பண்ணுங்கள். அவங்கள நீங்கள் என்னவா நீங்கள் வழிபட்டாலும், ஏஞ்சல்ஸாக நினச்சாலும் சரி, யூனிவர்ஸாக நினச்சாலும் சரி, இல்லை முருகப்பெருமானாக நினச்சாலும் சரி, இல்லை கணக்கம்பட்டி அப்பான்னு நினச்சிங்கனாலும் சரி, சாயப்பான்னு, இன்றைக்கி வியாழக்கிழமை அவங்களோட பிளெஸிங்ஸ் போடணும்னு சொல்லிட்டு அவங்களோட ரீடிங் எடுத்தேன் நான். ஓகேவா? காட் பிளஸ் யூ. குருச்சரணம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எஸ்ஆர் நோ கொஸ்டின் பார்க்கலாம். இதில் வந்து நான் 2 பைல் வைக்க போகிறேன். இந்த பைல் ரீடிங் நீங்கள் எப்படி சூஸ் பண்ணணுங்கிறத சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், பைல் 1க்கு வந்து ப்ளூ கலர் ஹீலிங் பிரமிட், பைல் 2க்கு வந்து ரெட் கலர் வைக்கிறேன். உங்களுக்கு எந்த பைல் ரெசனேட் ஆகுதோ அந்த பைல் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கேள்விகள் ஏதாவது இருக்குது மனதில் அப்படின்னா அந்த கேள்வியை வந்து உங்களுக்கு பிடிச்ச அந்த சித்தர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு பைல் சூஸ் பண்ணிக்கோங்க. சாய்ராம். பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறார், நீங்கள் மனதில் நிறுத்திய கேள்விக்கு ஸ்ட்ராங்கான நோ கொடுத்துருக்காரு. இந்த கார்டு 2 வாட்டி வந்தது. ஃபஸ்ட்டு சஃபல் பண்ணும்போது வந்துச்சு, நான் அதை உள்ளே வச்சுட்டு சரின்னு மறுபடியும் சஃபல் பண்ணுறேன், இதே கார்டு தான் வருது. இந்த
பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு ஹீலிங் தேவைப்படுது. ரொம்ப அதாவது ஃபெயிலியர்னால் பாதிக்கப்பட்டிருக்கீங்க. ஹெல்த் ரிலேட்டடான இஷ்யூஸ் இருக்குது. நீங்கள் என்ன மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்களோ அதுக்கு வந்து ஒரு ஹீலிங் ப்ராசஸ் கண்டிப்பாக இதில் தேவைப்படுது. அதை வந்து பேக்கில் சொல்கிறார் அவர். வந்து அதுக்கான ரீசன் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு, அதனால சொல்கிறேன். அன்பேலன்சிங்காக இருக்கீங்க. ஓகே, பைல் 2க்கு ஸ்ட்ராங்கான எஸ். ஹாப்பியா? ஸோ உங்களுக்கான ஒரு நியூ சக்ஸஸ், ஏதோ ஒரு விஷயம், அது புது ஜாபு, ரிலேஷன்ஷிப்பு, சம்திங் நீங்கள் என்ன வேண்டியிருக்கீங்களோ அது நியூவாக ட்ரை பண்ணுற விஷயம் சக்ஸஸ் ஆக போகுது. சந்தோஷமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த எஸ்ஆர்னோ கொஸ்டின் செக்ஷனில் நீங்கள் பார்த்த அந்த ரீடிங் உங்களுக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.